சூரியன் கேதுவுக்கும் பெருசா சாதகம் இருக்கு இல்ல. பட் இருந்தாலும் கேத்துவும் சூரியனும் சேர்ந்து இப்ப மேஷ ராசியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் உச்சபலம் பெற்று இருக்கக்கூடியவர். கேது வந்து செவ்வாய் வீட்ல இருக்கும்போது பெரிதளவுக்கு பாதகத்தை கொடுக்காது. ஸோ மேஷத்திலேயும், விருச்சிகத்திலேயும் சூரியன், கேது சஞ்சாரம் இருந்தால் பாதிப்புகள் பெரிதளவுக்கு இருக்காது. சாதக பலனை கொடுக்கலாம். ஒரு பெரிய கோவில் நிர்வாகம் பண்றவங்க, இல்ல வந்து ஒரு ஆன்மீகத்தில் இவங்க தலை சிறந்து இருக்கிறவங்க, அதோடைய குரு பகவானும் சேர்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கடகத்துல வந்து குரு, கேது, சூரியன் இந்த சஞ்சாரம் இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும், ஒரு பெரிய பொறுப்புகளை ஒரு மடாதிபதியாக இருக்கக்கூடிய பொறுப்புகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை சூரியன், கேது வந்து குடுப்பாங்க. சூரியன், ராகு தான் பாதகத்தை நெறைய குடுக்கும். அதனால நெறைய ஆன்மீகவாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன், கேது காம்பினேஷன் அவங்க ஜாதகத்துல எல்லாம் இருக்கும். பட் சூரியன் எங்க இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ சூரியன் நீச்சமாக இருந்து, கேது அவரோட இருந்து, கொஞ்சம் அவங்கள்ட்ட எல்லாம் வந்து உண்மை இருக்காது. அந்த மாதிரி அவரோடையே சனி பகவானும் சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போலி சாமியார்களுக்கும் சூரியன், கேது வந்து கண்டிப்பாக அந்த ஜாதகத்துல இருக்கும்போது நம்ம சொல்லலாம். இது போலியான ஒரு சாமியாராக இருப்பாங்கன்னு. அதெல்லாம் என்னைக்கா இருந்தாலும் வெளிப்படுவதுதான். ஒரு பெரிய மகான் அவங்கள வந்து நம்ம காலத்திற்கும் ஒரு யுக புருஷனாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் சூரியன், கேதுவினுடைய சஞ்சாரங்கள் இருக்கும். நிறைய சித்தர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு தெய்வ வழிபாட்டுல இருக்கும் பொழுது, சூரியன், கேது காம்பினேஷன்ல பார்க்கும் பொழுது, இறைவனை அடைவதற்கான வழி அந்த ஜாதகத்துல அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு இறை நம்பிக்கை நிறைய இருக்கும். இறைவனோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது அவங்களிடத்தில் இருக்கலாம். இது எல்லாமே சாதக பலனாகத்தான் இருக்கும். பாதகம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சூரியன் வீட்லயோ, சந்திரன் வீட்லயோ அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பித்ருக்களுடைய ஆசீர்வாதம்லாம் ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த காம்பினேஷன்ஸ்ல இருக்கிறவங்க, கண்டிப்பாக அவங்களுடைய அதாவது ஜென்ரலா சில வீடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, பித்ருக்கள் வந்து அந்த பித்ருலோகத்திலேயே இருக்க மாட்டாங்க. பிரேத லோகத்திலேயே தான் இருப்பாங்க. அலைஞ்சுண்டே இருப்பாங்க. அது சூரியன், கேது காம்பினேஷன்ல ஜாதகங்கள்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த சாதக பலன்கள், பாதக பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராகுவை விட கேதுவுக்கு நம்ம அதிகமாகவே சாதக பலன்களை சொல்லலாம்.